டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கில்மன்ஸ் ரியேஜன். கில்மன்ஸ் ரியேஜன் ஸோ இன்னொரு நேம் இதுக்கு என்ன அப்படின்னா ஆர்கனோகுப்ரைட்ஸ். கில்மன் ரியேஜன்ஸ் மீன்ஸ் காப்பர், நமக்கு ஒரு லித்தியம், ஆர் குரூப்ஸ். ஆர் மீன்ஸ் இது அல்கைலாக இருக்கலாம், ஆறுன்றது அல்கைல் ஆர் அரைல், சரிங்களா? மெத்தில், எத்தில் அல்லது பென்சின் ரிங். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் கில்மன்ஸ் ரியேஜென்ட். இதோட ரோல் என்ன அப்படின்னா, நமக்கு இந்த மாதிரி ஆல்பா பீட்டா அன்சேச்சுரேட்டட் கார்பனைல் காம்பவுண்ட் இருந்தது அப்படின்னா, இது வந்து ஸ்பெசிஃபிக்காக எந்த இடத்துல ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஆல்பா பீட்டா அன்சேச்சுரேட்டட் டபுள் பாண்ட் தான் ரியாக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்கேஸ் நம்ம கிரிக்னாட் ரியேஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கிரிக்னாட் ரியேஜன் வந்து பார்த்தீங்கன்னா 1,2 அடிஷன், அதாவது இந்த கார்பனில் மட்டும் இந்த கார்பனைல தான் ரியாக்ட் ஆகும். பட் நமக்கு கில்மன்ஸ் ரியேஜன் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆல்பா பீட்டா அன்சேச்சுரேட்டட். பாருங்க, இந்த ஆர் குரூப் வந்து எங்கே வந்திருக்கு அப்படின்னா இந்த நியூக்ளியோஃபைல் இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1,2 அடிஷன், ஆர் வந்து கார்பனைல வந்திருக்கு. இதுதான் கில்மன்ஸ் ரியேஜென்ட்டுக்கும் கிரிக்னாட் ரியேஜென்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கில்மன்ஸ் ரியேஜனோட மெக்கானிசம். பாருங்க, நமக்கு ஒரு ஆல்பா பீட்டா அன்சேச்சுரேட்டட் கார்பனைல் காம்பவுண்ட் இருக்கு. ஸோ இதுதான் கில்மன்ஸ் ரியேஜன். காப்பருக்கு இந்த கார்பனுக்கு இடையில இருக்க பாண்டு வந்து அயானிக் பாண்ட். எப்பவுமே மெட்டலுக்கும் ஒரு கார்பனுக்கும் இடையில ஒரு பாண்ட் இருந்ததுன்னா அது அயானிக் பாண்ட். ஸோ நம்ம கார்பன் வந்து நெகட்டிவ் ஸ்பீசியஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் தென் காப்பர், சரிங்களா? இது வந்து ஒன்லி காஞ்சுகேட்டட் அடிஷன். இந்த பீட்டா கார்பன் இதை அட்டாக் பண்ணும்போது இந்த பாண்ட் இங்கே ப்ரோக்கன் ஆகி இது ஆக்சிஜன் மேலே போகும். நமக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு மெத்தில், ஆக்சிஜன் மேலே மைனஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு எலக்ட்ரோஃபைல் போடுவாங்க, சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஆசிட் ஒரு கப்னு போட்டிருக்காங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்னா நமக்கு புரோட்டான் ஒன்னார் ஏதாவது ஒன்று போடுவாங்க. இல்லை அப்படின்னா ஏதாவது வேறு எலக்ட்ரோஃபைல். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி புரோமின் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரோஃபைல் போடலாம். இது டெல் ப்ளஸ், இது டெல் மைனஸ். இந்த ரிட்டர்ன் இங்கே வரும்போது இந்த பாண்ட் இந்த கார்பன் வழியாக போய் இந்த புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் நமக்கு சிஹெச். இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரோஃபைல் கொடுத்துருக்காங்கன்னா இந்த ரிட்டர்ன் இங்கே வரும்போது இந்த பாண்டு போய் இந்த இடத்துல அட்டாக் பண்ணி நமக்கு இந்த புரோமின் வெளியில் போகும். ஸோ நமக்கு என்ன எலக்ட்ரோஃபைல் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து நம்ம ப்ராடக்ட் மாறிக்கிட்டே இருக்கும். மேக்ஸிமம் நமக்கு ஆசிட் ஒர்க் அப் தான் கொடுப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கில்மன்ஸ் ரியேஜென்ட் மெக்கானிசம். ஸோ இந்த ஒரு மெக்கானிசம் தெரிஞ்சால் போதும், இதை வச்சு நம்ம எல்லா கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ மேக்ஸிமம் சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாமில் கில்மன்ஸ் ரியேஜென்ட் வந்து ஒரு முக்கியமான டாபிக். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சிஎஸ்ஆர் அண்ட் கேட்டில் கேட்ட கில்மன்ஸ் ரியேஜென்ட் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். Next, question number 1. Methyl vinyl ketone upon reaction with lithium copper methyl twice gives a major product whose structure is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து லித்தியம் காப்பர் மெத்தில், இது அப்படின்னா கில்மன்ஸ் ரியேஜன் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஆர்கனோ குப்ரைட் ரியேஜன்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு மெத்தில் வினைல் கீட்டோன் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சால் நம்ம இந்த கொஸ்டின்ஸுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ மெத்தில் வினைல் கீட்டோன்னா ஒன்றும் இல்லை, இதுதான் மெத்தில் வினைல் கீட்டோன், சரிங்களா? இதுதான் மெத்தில் வினைல் கீட்டோன் நமக்கு ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் இருக்குது. இதுதான் மெத்தில் வினைல் கீட்டோன். நமக்கு கொடுத்துருக்க ரியேஜென்ட் காப்பர், லித்தியம், மெத்தில், CH3. ஸோ நமக்கு இது நெகட்டிவ் சார்ஜ். இது வந்து ஆல்பா பீட்டா அன்சேச்சுரேட்டட் கார்பன் தான் ரியாக்ட் ஆகும். நமக்கு இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். தென் ஆக்சிஜன் மேலே நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். கில்மன்ஸ் ரியேஜன் மெக்கானிசம் ரொம்ப ஈஸியானது.
நெக்ஸ்ட் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ப்ராடக்ட் ஆக்சிஜன் மேலே நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ இந்த இடத்துல ஒரு மெத்தில் CH3. ஸோ நெக்ஸ்ட்டு எந்த ஒரு இதுவுமே ரியேஜன்ஸ் கொடுக்கல, நமக்கு வந்து ப்ரோட்டான் ஒரு கப்பு தான். ஸோ H3O+ போட்டிருப்பாங்க. இதோட ரோல் என்ன அப்படின்னா ப்ரோட்டான் டோனார். ஸோ H+ டொனேட் பண்ணும். ஸோ இந்த பாண்ட் இங்கே வரும்போது ஸோ இந்த பாண்டு இந்த கார்பன் வழியாக போய் இந்த ப்ரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ நம்ம ஃபைனல் ப்ராடக்ட் எப்படி இருக்கும்? ஸோ டபுள் பாண்ட் CH3. இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ அவங்க கேட்டிருக்க மேஜர் ப்ராடக்ட் இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள் ஆப்ஷன் நம்பர் 7. ஸோ மொத்தம் எத்தனை கார்பன் இருக்கு? 1 2 3 4 கார்பன் இருக்கு. 1 2 3 4 5. இந்த இடத்துல நமக்கு 5 கார்பன் இருக்கு. சரி, இங்கே ஒரு மெத்தில் வேறு இந்த அட்டாக் பண்ண மெத்தியில் வந்து நம்ம போடாமல் விட்டுருக்கோம். ஸோ நமக்கு பாருங்கள் இந்த மெத்தில் வந்து அட்டாச் ஆகிருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல நமக்கு இந்த அட்டாச் ஆன மெத்தில் நம்ம எழுதாமல் இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல CH3 மொத்தம் நமக்கு அப்படின்னா 5 கார்பன் இருக்கு. கார்பன் இருக்குன்னா 5 கார்பன் இருக்கு. சொன்னோம் சின்ன மிஸ்டேக். ஸோ நமக்கு இருக்கிற கார்பன் டோட்டலாக 5. 1 2 3 4 5. சரிங்களா? பாருங்கள் ப்ராடக்ட் ஏல 1 2 3 4 5. நமக்கு கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள் டி ஆப்ஷனில் நமக்கு ஸோ மெத்தில் வினைல் கீட்டோன்னா வந்து மெத்தில் வந்து அதாவது கில்மன்ஸ் ரியேஜனில் இருக்க மெத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அட்டாக் ஆகிருக்குன்னா ஸோ 1,2 பொசிஷனில் அட்டாக் ஆகி இந்த மாதிரி ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கில்மன்ஸ் ரியேஜன் அப்படின்னாலே 1,4 அடிஷன், நாட்டியா 1,2 அடிஷன். ஸோ ஆப்ஷன் நம்பர் பி இஸ் த இன்கரெக்ட். இதுலேயும் பாருங்க அதாவது 1,4 அடிஷன் நடந்திருக்கு, 1,2 அடிஷன் நடந்திருக்கு. சரிங்களா? 1,4 அடிஷன்னா ஒன்றும் இல்லை, 1 2 3 4. ஸோ நம்ம பாருங்க 1,4 அடிஷன்னா இங்கே வந்து அட்டாக் பண்ணுறது 1,4 அடிஷன், 1,2 அடிஷன்னா இந்த இடத்துல வந்து நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணும். ஸோ நமக்கு ரெண்டு இடத்துலையும் அட்டாக் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒன்லி 1,4 அடிஷன் மட்டும்தான். இந்த இடத்துல பாருங்க சைக்ளோப்ரோபேன் ஃபார்ம் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த டபுள் பாண்டில் வந்து மெத்தில் வினைல் கிட்ட உள்ள இந்த டபுள் பாண்டில் சைக்ளோப்ரோபேன் ஃபார்ம் ஆகிற மாதிரி போட்டிருக்காங்க ஃபைனல் ப்ராடக்ட் இந்த டி ஆப்ஷனில். ஸோ இது இன்கரெக்ட் ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. த மேஜர் ப்ராடக்ட் இன் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். இது ஒரு CSR கொஸ்டின்ஸ். இதுக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணதும் கேட் கொஸ்டின். ஸோ இங்கே வரும் கில்மன்ஸ் ரியேஜன் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு 5 மெம்பர் ரிங் இல்லை இந்த இடத்துல DS. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த இடத்துல கார்பனைல் இருக்குது, இந்த இடத்துல டபுள் பாண்ட். நமக்கு கில்மன்ஸ் ரியேஜனோட ரோல் தெரியும். ஸோ ஒன்லி காஞ்சுகேட்டட் அடிஷன். சாஃப்ட் நியூக்ளியோஃபைல் எல்லாமே காஞ்சுகேட்டட் அடிஷன். ஸோ இந்த நியூக்ளியோஃபைல் போய் ஆல்பா பீட்டா அன்சரேச்சர் டபுள் பாண்டில் ரியாக்ட் ஆகும்போது இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் மேலே நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ செகண்ட் ஸ்டெப் நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராடக்ட் இந்த குரூப்பில் எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை. ஸோ TBS. நெக்ஸ்ட் இந்த இடத்துல நமக்கு மெத்தில் வந்துருக்கு. சரிங்களா? மெத்தில் CH3 இந்த இடத்துல O-. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாட்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டான் டோனார். இதோட ரோல் என்ன அப்படின்னா ஒரு H+ டோனார். ஸோ சரிங்களா? ஸோ இந்த அகைன் இந்த நெகட்டிவ் சார்ஜ் ரிட்டர்ன் வரும்போது இந்த டபுள் பாண்ட் இந்த ப்ரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த கார்பன் வழியாக போய் ஸோ நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் OTBS. இந்த இடத்துல டபுள் பாண்ட், இங்கே ஒரு மெத்தில். ஸோ நமக்கு CH3 வந்து இல்லையா? ஸோ இந்த CH3 எங்கே வந்து அட்டாக் பண்ணும் அப்படின்னா ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. 4 ஆப்ஷன் நமக்கு ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க இல்லையா? பாருங்க. ஸோ இந்த பல்கி குரூப், அதாவது இந்த பல்கி குரூப்பை பாருங்க, இது வந்து ஒரு பல்கி குரூப். ஸோ இந்த பல்கி குரூப்புக்கு
இது பிலோதி பிளேனில் இருக்குன்னா இந்த மெத்தில் வரும்போது நமக்கு இந்த பல்கி குரூப்புக்கு ஆப்போசிட்டில் தான் அட்டாக் பண்ணும். ஸோ நமக்கு எபோதி பிளேனில் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ எப்படி அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டில் தான், ஏன்னா ஸ்டெரிக் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு வரக்கூடிய நியூக்ளியர் ஃபைல் நமக்கு எபோதி பிளேனில் இருக்குது, அதாவது வெட்ஜ் லைனில். ஸோ ரெண்டுமே டிரான்ஸில் இருக்கணும். இதுதான் மேஜர் ப்ராடக்ட். பாருங்கள் ஆப்ஷன் நம்பர் ஏவை பாருங்கள். ஸோ ஏல நமக்கு 1,2 அடிஷன் போயிருக்கு. இந்த கார்பனையில் போய் ரியாக்ஷன் நடந்திருக்கு ஆப்ஷன் நம்பர் ஏல. ஸோ நமக்கு காஞ்சுகேட்டட் அடிஷன் தான். ஸோ ஆப்ஷன் ஏ இன்கரெக்ட். நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்பர் பியை பாருங்கள். ஸோ பியில் என்ன நடந்திருக்குன்னா இந்த இடத்துல காஞ்சுகேஷன் நடந்திருக்கு. காஞ்சுகேட்டட் அடிஷன் மெத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எபோதி பிளேனில் இருக்குது, டிரான்ஸில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் நம்பர் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்பர் சியை பாருங்கள். ஸோ ஆப்ஷன் நம்பர் சியில் பாருங்கள், இந்த மெத்தில் குரூப் வந்து உங்களுக்கு இந்த பல்கி குரூப்புக்கு சேம் சைடில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வராது. இது வந்து அன்ஸ்டேபிள் ப்ராடக்ட். நம்ம கேட்டிருக்கிறது மேஜர் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், இது வந்து கார்போனில் அடிஷன். மெத்தில் வந்து கார்போனில் 1,2 அடிஷன் ஆகிருக்கு. ஸோ இதுவும் இன்கரெக்ட். ஸோ மேஜர் ப்ராடக்ட் வந்து நமக்கு பி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் நமக்கு கொஸ்டின் நம்பர் 3. நமக்கு ஒரு ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் டபுள் பாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கில்மன்ஸ் ரியேஜென்ட் தென் ஆசிட் ஒர்க்அப். நமக்கு மேஜர் ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ கில்மன்ஸ் ரியேஜென்டோட நம்ம மெக்கானிசம் தெரியும். ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் டபுள் பாண்ட் கண்டிப்பாக இருக்கணும். நமக்கு மெக்கானிசம் டபுள் பாண்ட். இந்த இடத்துல நமக்கு டெட் பியூட்டைல் குரூப் இருக்குது. கில்மன்ஸ் ரியேஜென்ட் போடும்போது நமக்கு என்ன ரியாக்ஷன் ஆகும் அப்படின்னா CH3 இங்கே லித்தியம். ஸோ நமக்கு வந்து இந்த மெத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இது வந்து ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் டபுள் பாண்ட் தான் ரியாக்ட் ஆகும். ஸோ நமக்கு ஆக்சிஜன் மேலே நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். தென் நமக்கு இந்த டெட் பியூட்டைல் குரூப்பில் எந்த ஒரு ரியாக்ஷனுமே நடக்கல. ஸோ இது அப்படியே தான் இருக்கும். நமக்கு ஒரு ஈனலைட் அயன் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு மெத்தில் வந்து இந்த இடத்த வந்திருக்கு. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் போட்டிருக்காங்க இல்லையா, H3O+. இதோட ரோல் என்னென்னா புரோட்டான் டோனார். ஸோ புரோட்டான் இந்த பாண்டுங்க ரிட்டர்ன் வரும்போது இந்த பாண்ட் இந்த கார்பன் வழியாக போய் இந்த புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் இந்த டெட் பியூட்டைல் குரூப் அப்படியே இருக்குது. எந்த ஒரு ரியாக்ஷனுமே நடக்காதனால இது ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி சேஞ்ச் ஆகாது. ஸோ நமக்கு இந்த இடத்துல மெத்தில் இருக்கு. சரிங்களா? என்ன பண்ண இங்கே வந்து ப்ராடக்ட் வந்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி அந்த மெத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ எதுக்கு ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த பல்கி குரூப் இருக்கு பாருங்க, இந்த மெத்தில் குரூப், இந்த டெட் பியூட்டைல் குரூப் பல்கி குரூப் இருக்குல்ல, இந்த பல்கி குரூப்புக்கு ஆப்போசிட்ல தான் நமக்கு வந்து மெத்தில் வந்து அட்டாக் பண்ணும். சரிங்களா? ஸோ நமக்கு வந்து ஆப்போசிட் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. மெத்தில் வந்து எபோதி பிளேன்ல இருக்குன்னா நமக்கு வந்திருக்க அதாவது இந்த டெட் பியூட்டைல் குரூப் வந்து எபோதி பிளேன்ல இருக்கு. ஸோ நமக்கு வரக்கூடிய மெத்தில் லோதி பிளேன்ல வரணும். ஸோ நமக்கு வந்து அப்போதான் ஸ்டெரிக் இருக்கு. இந்த பல்கி குரூப்புக்கு ஆப்போசிட்ல தான் அந்த அட்டாக் பண்ணணும். ஸோ பாருங்க ஆப்ஷன் நம்பர் ஏவை பாருங்க. இதில் நமக்கு 1,2 அடிஷன் போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு கில்மன்ஸ் ரியேஜென்ட் 1,4 அடிஷன். ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ வந்து இன்கரெக்ட். பிலையும் அதே மாதிரி தான் 1,2 அடிஷன் தான் போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் இன்கரெக்ட். சி ஆப்ஷன்ல 1,4 அடிஷன். பட் மெத்தில் பாருங்க இந்த பல்கி குரூப் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ ஸோ அதே டைரக்ஷன்ல வந்து அட்டாச் பண்ணியிருக்கு. ஸோ இதுவும் இன்கரெக்ட். ஆப்ஷன் நம்பர் டியை பாருங்க. ஸோ நமக்கு 1,4 அடிஷன். நமக்கு பல்கி குரூப்புக்கு ஆப்போசிட்ல மெத்தில் வந்திருக்கு. ஸோ இது கரெக்ட் ஆன்சர் இஸ்